பாருங்க, உங்க மார்க்கெட்டிங் வித்தியெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. மாதிரி இதை இடத்த காலி பண்ணுங்க. சார் இதை வாங்கல அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்? எப்படி வரும்? எங்க இருந்து வரும்? இது அசோசியேஷன் ரூல்ஸ். இந்த காய்கறி இருக்கிற எல்லாரும் இந்த பாலையும் இந்த பேப்பரையும் வாங்கியே ஆகணும். அதெல்லாம் வாங்க முடியாது. ஏன்? இந்த காலத்துல யார் பேப்பர் படிக்கிறா? அதெல்லாம் நாங்க போன்லயே பாத்துறோம். நீங்க கிளம்புங்க. இந்த பால்ல கொழுப்பு ஜாஸ்தி, எனக்கு செட் ஆகாது. நீங்க கிளம்புங்க. ஏங்க, ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? வேணா விடுங்களேன். எதுக்கு இப்படி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி பண்ணா உங்க சங்கத்துல எவ்வளவு கமிஷன் தராங்க? யோ, நீ வாங்கினா கூட பரவாயில்ல, உன் பேச்ச கொஞ்சம் குறை. இந்த பால் வைக்கிற கொழுப்பை விட உன் வாய் வைக்கிற கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கு. இங்க பாருங்க, ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. மரியாதை கிளம்புங்க. பையன் ஆளையும் பாரு, ரெண்டுத்துக்கு சம்மந்தமே இல்ல. நீங்க பால்ல தண்ணிய கலங்க, அது நுரைக்கிறதுக்கும் கெட்டி ஆகுறதுக்கும் அது கெடாம இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இனிமே 40% கமிஷனை வச்சு என்னால பிசினஸ் பண்ண முடியாது. பின்ன என்ன சார்? அவன் அவனுக்கு பிடிச்ச பாலை தான் வாங்குவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறான். அவங்க ஒவ்வொருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணி பாலை வாங்க வைக்கிறதுக்குள்ள நான் படாத பாடுபட வேண்டியதா இருக்குது. இங்க பாருங்க, இனிமே 50% கமிஷன் கொடுத்தாதான் இந்த குவார்டர்ஸ்ல பிசினஸ் பண்ண முடியும். என்னோட தயவு இல்லாம இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா யோசிச்சு 1 மணி நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வைங்க சார் போனேன். என்னங்க இவ்வளவு ரூபா பேசுறீங்க? உங்களை கட் பண்ணிட்டு டீலிங் வேற எவங்கிட்ட விட்டு போறானுங்க. டேய், அதெல்லாம் என்னை விட்டு போயிடுவானுங்களா? அது எவ்வளவு பெரிய நஷ்டம்னு அவனுக்கு நல்லா தெரியும். சரி, அதை விடு. நீ அந்த கண்மணிக்கும் அன்புக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டியா இல்லையா? போங்கண்ணா, நீங்க வேற. ஏன்டா மூஞ்சி சொல்லிக்கிற? என்ன எல்லாம் ஓகே தானே? இல்ல பாதிதான் ஓகே. என்ன பாதிதான் ஓகேவா? புரியலையாடா? அண்ணா, அந்த கண்மணியே பரவாயில்ல போல இருக்கு. ஏன் வாங்கணும் எதுக்கு வாங்கணும்னு ஆரம்பத்துல கொஞ்சம் மிளகு பிடிச்சா. ஆனா வாத்தாக்கடி பிரச்சனை பண்ணாதடின்னு சொன்ன உடனே ஆஃப் ஆயிட்டேன். ஆனா அந்த வம்பு இருக்காங்க. யாரு வம்பா? தான் ஹோட்டலுக்கு புதுசா ஒரு சமையக்காரன் வந்திருக்கான்னு சொன்னீங்களா? ஏ சொம்பு, அவன் பேர் வம்பு இல்ல அன்பு. அண்ணா, முதல்ல அவன் பேர் வம்புன்னு மாத்த சொல்லுங்க. மாத்துறானோ இல்லையோ, இனிமே நான் அவனை அப்பதான் கூப்பிடுவேன். என்னடா சொல்றான்? அவன் சரியில்லைண்ணே, ரொம்ப ஓவரா பேசுறான். அசோசியேஷன்ல இருந்து வரேன், இதுதான் சங்கத்தோட ரூல்ஸ். அதை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கண்ணே. அது கூட பரவாயில்லண்ணே. சங்கத்துல உனக்கு எவ்வளவு கமிஷன் என்னை பார்த்து அசிங்கமா கேட்கிறேன். அதான் என்னால தாங்கவே முடியல. நான் எல்லாம் ரொம்ப சின்ன லெவல் கமிஷன். ஆனா உங்க மலைமொழிங்க கமிஷன் வேலையெல்லாம் தெரிஞ்சா உங்களை என்ன கேட்பானே தெரிய பார்த்துக்கோங்க. நீ எனக்கு சொல்றியா? உனக்கு முன்னாடியே நான் அவனை பார்த்தவன்டா. இப்ப பாலையும் பேப்பரையும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்டா.